தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 25:29. உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை இங்கு கையாளுகிறார்? யார் யாருக்கெல்லாம் நன்மைத்தனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தன்னிலே மிகுந்த வல்லமையை பெற்றிருக்கிறார், நன்மைத்தனத்தை பெற்றிருக்கிறார், அருளை பெற்றிருக்கிறார், அன்பை பெற்றிருக்கிறார். இவை அனைத்தின் நிறைவிலிருந்தும் தான் நம் எல்லோருக்கும் பகிரப்படுகிறது. ஆண்டவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் இது எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? ஆண்டவரால் தரப்படுகிற சிறு சிறு ஆசீர்வாதங்கள், சிறிய சிறிய நன்மைத்தனங்கள், இவற்றையெல்லாம் வைத்து நாம் நிறைந்த மனநிலையோடு வாழுகின்ற பொழுது அது ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. அது நம்மிலே பெருகுகிறது. அது மற்றவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய விதத்திலே அது ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. ஆண்டவர் நம் எல்லோருக்கும் பல திறமைகளை, தாளந்துகளை, வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அவற்றை வைத்துவிட்டு ஐயையோ அவருக்கு அதிகமாக இருக்கிறதே, எனக்கு குறைவாக இருக்கிறதே என்று சொல்லி நம்மிலே ஒரு நிறைவற்ற நிலை, குறைவுள்ள நிலை இருக்குமென்றால் அது நம்மிலிருந்து அடுத்தவருக்கு ஆசீர்வாதமானதாக மாறிவிடாது. ஆண்டவர் தந்திருக்கிற சிறிய பரிசாயிருந்தாலும், சிறிய வசதி வாய்ப்புகளாயிருந்தாலும் அதை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவதற்கு நம்மிலே ஒரு மன நிறைவு தேவைப்படுகிறது. 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது அன்று. அது அவர்களுக்கு மிகவும் சிறியதாய்தான் இருந்தது. ஆனால் அதோடு அவர்கள் நின்றுவிடவில்லை. அதை வைத்து ஆண்டவர் இயேசு மற்றவர்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுகின்ற விதத்திலே அதை ஆசீர்வதிக்கிறார். இருக்கின்றதை வைத்து நிறைவு கொள்ளுகின்ற மனநிலை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த உவமையின் வழியாக நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். என்னை நிறைவாய் வைத்திருக்கிறீர். நன்மைத்தனங்கள் என்னிலே ஊற்றெடுக்க செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற, நீர் எனக்கு செய்திருக்கிற நன்மைத்தனங்கள் அனைத்தும் ஆசீர்வாதமானதாயிருக்கிறது. அவற்றை நிறைவுள்ள மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை நன்மைத்தனமாய் மட்டுமே பயன்படுத்த எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.